நிறைய சொல்லலாம். இப்போ நாய் கூட பாருங்கள், நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் நான் சொல்கிற தேரி நாளைக்கு பாருங்களேன், ஒரு நாய் ஒரு தெருவுலேருந்து இன்னொரு தெருவுக்குள்ள விசா பாஸ்போர்ட் இல்லாமல் போயிடுமா? என்ட்ரன்ஸ் போயிடுமா? அது அடுத்த தெரு நாய் ஒரு புள்ள போயிடாது சார். இங்கேருந்து வேகமாக போவோம். முதல்ல ஒரு நாய் படுத்துன்னு இருக்கும், ட்ருன்னு கம்மன் நிற்கும், அங்கேயே நின்றும். ரெண்டாவது இருக்கிற நாய் லேசாக எழுந்திருக்கும். மூணாவது இருக்கிற நாய் ஃபோர்ஸாக ஒன்றா சேர்ந்து அதை அடுத்த தெருவுக்கு கொண்டு போய் என்ட்ரன்ஸ் வரைக்கும் விட்டுட்டு வந்துடும். இதுங்களும் அத்துமாரி உள்ளே போகாது. ஆனால் கார்பரேஷன் லாரியில் லைசன்ஸ் இல்லைன்னு ஒரு 50 நாயை பிடிச்சி போகிறான்னு வச்சுக்கோங்க, ஒன்று கூட குறைக்காது, சைலண்ட்டாக போகும். ஒன்று பார்க்கும். அன்றைக்கி நான் உன் தெருவுக்கு வந்தேனே, விட்டியா? என்னத்தை வாரிக்க போகிறோம், எங்கே பள்ளத்தில் கொண்டு போய் தள்ள போகிறானோ. மரணத்தின் தருவாயில் கூட அவர்கள் ஒற்றுமையாக வாழவில்லையே என்று வருந்துகிறது. எங்கள் ஊரில் ஒருத்தன் வயசான போனவன் சார், 89 வயசு, மரணப்படுக்கையில் கிடக்கிறார். ஊரே விலகி இருந்தது. நான் போய் கேட்டேன், நம்ம ஊருக்காரண்டான்னு. பெரியவரே உன் கடைசி ஆசை என்னன்னா, ஒத்தைய சாவு பயமாக்குதுறான்னா. அதனால தான் ஊரே வரலன்றது எனக்கு அப்போ தான் தெரியும்.